ரொம்ப குளிரும் இல்லை வெயிலும் இல்லை. ஒருத்தன் என்னன்னா எனக்கு கால் வலிக்குதுன்னு அழுதுகிட்டே போகிறான். செம்மையாக இருக்குது. நேற்று ஸ்கை வியூ, இன்னைக்கு வந்து டோம்லேருந்து மவுண்டைன் வியூ. ரெகுலராக பார்க்குற கொடைக்கானல் இல்லாமல் ஓரளவு டிஃப்ரெண்ட்டான ஒரு கொடைக்கானல் பார்த்தோம். ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காலையில் எழுந்திரிச்சு கண்ணுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வியூலாம் கொடுத்து வச்சுருக்கணும். செம்மையாக இருக்குது. குளிரும் இல்லை, லைட்டாக சன்னு, அந்த மவுண்டெயின்ஸு, பேர்ட்ஸு, ஐயோ நீங்கள் பாருங்கள். ஒரு மாதிரி செம்மையாக இருக்குதுல்ல கிளைமேட்டு. நேற்றுலேருந்து கொஞ்சம் அப் அண்ட் டவுனாக முன்னப்பண்ண இருந்தாலும் சூப்பராக இருக்குது. லிட்ரலி வாவாக இருக்குது. அது இன்னைக்கு காலையெல்லாம் ரொம்ப குளிரும் இல்லை வெயிலும் இல்லை, ஃபாகு மழை எதுவுமே இல்லை. ஒரு மாதிரி செம்மையாக இருக்குது கிளைமேட்டு. இதெல்லாம் வந்து அமையணும். நமக்கு அமைஞ்சிருக்கு. அதுதான் மேட்டர். இந்த ரோட்டில் தான் நாங்கள் நேற்று காலையில் ஃபுல்லாக வந்து போனோம். உங்களுக்கு மிஸ்டில் தெரிஞ்சிருக்காது. இந்த இது ஃபுல்லாக ஆஃப் ரோடிங்கு, சுற்றி பார்த்தா மழை. பார்த்தோன்னு கை வேணா போய் பார்த்து. இது வேற நீ மாத்தி ரைட்ல டர்ன் பண்ணா லெஃப்ட்ல மூவ் லெஃப்ட்ல ரைட். ஓகே ப்ரோ. லெவல் 28 லைட் ஆட்டோ நாங்களே தான் ஓட்டிக்கணும். 58 க்கு ரிட்டர்ன் வரணும். நீங்களே தான் ஓட்டிக்கணும். ஓகே 58 க்கு ரிட்டர்ன் வரணும். கரெக்ட்டா? மேம் தேங்க்ஸ் ப்ரோ. இப்படியா கரெக்டாக பண்ணுறோமா? தேங்க்ஸ் ப்ரோ. ஏங்க நல்லா இருக்குங்க, நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்குது இல்லை? என்ன பெடல் தான் கொஞ்சம் யூஸ் ஆகுது, பட் இட்ஸ் ஓகே, நல்லா இருக்கு. நாங்கள் இன்றைக்கி வந்துட்டு ஃபுல் பிளானில் என்ன பண்ணியிருந்தோம்னா, காலைல எழுந்துச்சி போயிட்டு பூம்பாறை போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் டைம் டிஃப்ரென்ஸ் கிளைமேட்னால டக்குன்னு பிளானை மாற்றி ஃபஸ்ட்டு வந்து லேக்குக்கு போயிட்டு போட்டிங் முடிச்சுட்டு வந்தோம். போட்டிங் முடிச்சுட்டு வந்து அப்புறம் வர வழியில் அப் லேக் வியூன்னு ஒன்று சொன்னாங்க, அது பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து இது என்ன வாக்குமா? செம்மையாக இருக்குடி இங்கேருந்து பார்க்குறப்போ. திரும்ப ஹாய். ஸோ இங்கே வந்து இப்போ ஒரு வாக், அது என்ன வாக்குன்னு தெரியல, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். முடிச்சுட்டு லஞ்சு போயிட்டு லஞ்சுக்கு அப்புறம் ஒரு பிளான் இருக்குது, அதை நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். ஒருத்தன் என்னன்னா எனக்கு கால் வலிக்குதுன்னு அழுதுகிட்டே போகிறான். கியூட்டா அழுவாங்க, இழுத்துக்கிட்டு போகிறாங்க, எனக்கு கால் வலிக்குது. கைஸ் நான் கிட்ட சொன்னேன் இல்லையா, மத்தியானத்துக்கு அப்புறம் வந்து நம்ம இன்னைக்கு அது என்ன கேபினா காட்டேஜா அங்கே எனக்கு தெரில, அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறான்னு சொன்னாலே அந்த இடத்துல தான் இப்போ இருக்கோம். இங்கேருந்து வியூவுமே வேறு லெவலில் இருக்குது. பட் இது எப்படி இருக்குன்றது நீங்கள் பாருங்களேன். ஸோ நம்ம இன்றைக்கி நாளைக்கு வந்து இந்த டூமில் தான் இருக்க போகிறோம். உங்களுக்கு ஒரு குட்டி டூர் காட்டுறேன். ஓகே, இப்படி ஓப்பன் பண்ணி டடான். ஸோ திஸ் இஸ் த பிளேஸ். என்ட்ரன்ஸ் இங்கே பெட்ரூம். இப்படியே இங்கே போனோன்னா ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ். இங்கே அழகான தீப்ஸ். இங்கே வந்துட்டு ரெஸ்ட் ரூம். இங்கே ஒரு சரியான சர்ப்ரைஸ் மேட்ரு இருக்குது, அதையும் காட்டுறேன் பாருங்கள். அந்த அழகான மேட்ரு என்ன தெரியுமா? இந்த ஸ்க்ரீனை இப்படி தள்ளி விட்டோன்னு வச்சுக்கோங்க, செம்மையாக இருக்குல்ல? பெட்ரூம்லேருந்து கரெக்டாக பெட்லேருந்து இப்படி ஒரு வியூ டோமில் செம்மையாக இருக்குது. நேற்று ஸ்கை வியூ, இன்றைக்கி வந்து டோம்லேருந்து மவுண்டைன் வியூ. நாங்கள் இப்போ வந்து எங்கே போகிறோம்னா ஒரு சின்ன ஆஃப் ரோட் டிரைவுக்கு போகிறோம். அது முடிச்சுட்டு அப்படியே ஒரு குட்டி ட்ரெக்கிங் போகிறோம். போயிட்டு வரலான்னு ஒரு பிளான். அது வந்து இங்கே ஸ்பெசிஃபைடாக ஜாக்ரோவில், இங்கே டுமாரோலேருந்து ஜாக்ரோ, அவங்க தானே. ஸோ ஜாக்ரோவில் அவங்களே வந்து அவங்க கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஆஃபர் பண்ணுற ஒரு விஷயம். அதான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் கிளம்பிட்டோம். ஆக்சுவலி ட்ரெக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ட்ரெக்கிங் வந்து நம்ம இந்த வண்டியில் தான் போகிறோம். ஒன் ஆஃப் த 4x4 பெஸ்ட் வெஹிக்கிள் ஃபார் ஆஃப் ரோடிங்கிறதுனால இந்த வண்டியில் தான் நம்ம போகிறோம். கிளம்பிட்டோம்.
இதுக்கப்புறம் நீங்கள் நிறையா விஷுவலாக செம்மையாக பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். First, we dress very brightly. Other, we are very noisy. As human beings, general away. Plus, the deodorant, soaps, everything gives away that நம்ம முன்னாடி போறதுக்கு முன்னாடியே நம்ம சிக்னல் அனுப்பிச்சிடுறோம். இந்த மாதிரி நான் வரேன். ஸோ அனிமல்ஸ் வந்து லே லோ ஆர் ரன் அவே. நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம எவ்வளோக்குள்ள குவைட்டாக போகிறோமோ. ஸோ கீப் யுவர் ஐஸ் அண்ட் இயர்ஸ் ஓப்பன் அண்ட் ஆல்சோ யுவர் நோஸ். சம்டைம்ஸ் யூ கேன் ஸ்மெல் அன் அனிமல் அண்ட் யூ கேன் see it. பார்க்கவே போயிடுறோம். மீடியா போகலாம். கைஸ், நாங்கள் காட்டு யானை பார்த்தோம். ரொம்ப க்ளோஸ் வச்சுருக்கேன். காட்டு யானைன்ற காட்டு மாடு. ட்ரெக்கிங் ஆரம்பித்து லிட்ரலாக 2 minutes கூட இருந்திருக்காது. நாங்கள் வந்து ஒரு பைசனை பார்த்தோம். லிட்ரலாக வந்து காட்டு எருமையை பார்த்தோம். லிட்டரலாக வந்து காட்டு மாடை பார்த்தோம். ட்ரெக்கிங் ஆரம்பிச்சு லிட்ரலி 2 minutes. யோசிச்சு பாருங்க. தூரத்துலேருந்து பார்த்தோம். அது எங்களை பார்த்துட்டு அப்படியே போயிடுச்சு. நான் பயம் ஒரு ஃபஸ்ட்டு டைமில் கொஞ்சம் பயம் இருந்துச்சு. இன்கேஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணேன் அப்படின்னு. என்னது பட்டையா? கல்பாசி. ஓகே ஓகே. நம்ம இப்போ வந்து ஆதி காலத்தில் வந்து அதாவது 10,000 வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்களாக இருந்தப்போ ஒரு ஷெல்டர் கட்டியிருப்பாங்களே. மீன்ஸ் ஸ்டோன் ஏஜ். ஆதி மனிதர்களோட குகைன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் அ பரியல் சார். அவன் தான் சார் சொன்னா, தப்பா நினைச்சேன். இங்கே பார்த்தீங்கன்னா கல்லெல்லாம் பதிச்சிருக்கு. இட்ஸ் நாட் அ நேச்சுரல் ஃபார்மேஷன். அண்ட் தீஸ் ஆர் மோனோலித்திக் ஸ்டோன்ஸ். மோனோலித்திக் மீன்ஸ் லார்ஜ் ஹிஸ்ட்ரி. ஸோ மோனோலித்திக்னா லார்ஜ் சிங்கிள் ஸ்டோன்ஸ். இதை வந்து தோண்டி உள்ள ஒரு பானையில் வந்து பரி பண்ணியிருப்பாங்க. முதுமக்கள் தாலின்னு சொல்லுவாங்க. I don't know if you've heard of that term, but it's a pot that doesn't have a proper base that can stand on ground. It's meant only for this purpose, burial. It has a lid and it is sealed with clay. Sort of mummified. But கைஸ், இது பேர் தான் டால்மென்ஸாம். இது வந்துட்டு ஆதி காலத்தில் இருக்கிறவங்களாம் வாழ்ந்த இடம் கிடையாதான். ஆதி காலத்தில் இருக்கிறவங்கலாம் வந்து பரியல் பண்ண இடமா லிட்டரலாக. இங்கே வந்து ஃபார்ம் பண்ணிக்க ஸ்ட்ரக்சர் கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரவுண்டாக இருக்கும். கரெக்டாக ப்ராப்பராக ரவுண்டாக. அதான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து மேனால் க்ரியேட் பண்ணப்பட்ட ஸ்ட்ரக்சர். இங்கே வந்து அந்த காலத்தில் வந்து இதே மாதிரி மொத்தம் 42 ஸ்ட்ரக்சர் வந்து இந்த பழனி மலையில் மட்டுமே இருக்கான். ஸோ நம்பர்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால என்ன சொல்கிறாங்க வந்து இது மேபி ஒரு அந்த வில்லேஜோட ஹெட்டு இல்லை எதுனா வந்து சாதனை பண்ணவர் அந்த மாதிரி ஹீரோஸ் ஆடக்கூடியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறையா இருக்குது. நாங்கள் வந்து இது வந்து ஆதி காலத்தில் மனுஷங்க வாழ்ந்ததை நினச்சிட்ருக்கோம். ஆக்சுவலி இது ஆதி காலத்தில் அந்தந்த ஊரில் இல்லைன்னா இந்த பெரியவங்க அந்த மாதிரி அவங்கள வந்து பரியல் பண்ண இடம் ஆக்சுவலி. இன்னும் இந்த மாதிரி இப்போது ரொம்ப கம்மியான ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இருக்குது. அதில் சிலது தான் நம்ம இந்த 2 இது பார்த்தோம். இங்கே ஒன்று இருக்குது, அதுக்கு பின்னாடி அங்கே ஒன்று இருக்குது. ஆக்சுவலி அந்த விதத்தில் வந்து நம்ம ரொம்ப லக்கி. நானும் பார்த்தேன், நீங்களும் பார்த்தீங்க. இது என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ரெக்கிங். செம்மையாக போச்சு. லிட்டரலி வேறு மாதிரி போச்சு. இன்கேஸ் யாருன்னா இது வரைக்கும் ட்ரெக்கிங் பண்ண மாட்டீங்கன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். ஹாய் கைஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து நெக்ஸ்ட் டே காலையில் நாங்கள் வந்து 4:45 எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷன் அப் ஆகி வந்துட்டு கிளம்பிட்டோம். எங்கே கிளம்பிட்டோன்னா இயர்லி மார்னிங் சன்ரைஸ் பார்க்கறதுக்காக கிளம்பிட்டோம். ஆக்சுவலி நேற்றே போக வேண்டியது. நேற்று மழைனால சன்னு வரல, அதனால் இப்போ கிளம்பிட்டு இன்றைக்கி போயிட்டு சூப்பரான ஒரு சன்ரைஸ் ஒன்று பார்க்கலாம். நித்தின் ப்ரோ சொல்லியிருந்தார், வாங்க நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன், செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த திங் இஸ் இவங்க வந்து இங்கே ஜாக்ரோவை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கவங்க வந்து இவங்களோட கஸ்டமர்ஸ்க்கு வந்து கஸ்டமைஸ்டாக இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் ஐட்னரிலாம் வச்சுருக்காங்க. யூஸ்வலி ஒரு டிப்பிக்கல் கொடைக்கானல் ட்ரிப்போட ஐட்னரியை தாண்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, அது மாதிரி செம ஜாலியாக இருக்குது. இப்போ போயிட்டு ஒரு சரியான ஒரு சன்ரைஸை பார்த்துடலாம். வியூ பாருங்கள், செம்மையாக இது.
நேற்று ட்ரெக்கிங் பண்ணதோட இந்த ட்ரெக்கிங் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது இல்லை? என்ன பொசிஷன் என்ன பொசிஷனில் இருக்கா பாருங்க. சரி செமையாக இருக்குல்ல? நேற்று நாங்கள் ட்ரெக்கிங் பண்ணதோட இந்த ட்ரெக்கிங் செமையாக இருக்குது. எப்படிலாம் காட்டில் செடி மலை மரம் இல்லை ஆக்சுவல் ட்ரெக்கிங் மாதிரி இருக்குது. இருக்கிறான் பார்த்தீங்களா? இவன் தான் வாழ்க்கையை வாழ்கிறான். ஜம்முன்னு வெயில் காஞ்சிட்டு இருக்கிறான். நம்ம வாழ்கிறது என்ன வாழ்க்கை? அவன் படுத்துக்கிட்டு வாழ்கிறான் பாருங்க, அதுதான் வாழ்க்கை. இந்த குளிருக்கு எந்த கவலையும் இல்லை. ஜம்முன்னு படுத்துட்டு சன் பாத் எடுக்கிறான். ஈவினிங் ஆனால் குளிரும், படுத்து தூங்கிப்பான், சாப்பாடு கொடுத்துருவாங்க. இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க டூம். டூம் தானம்மா? திஸ் இஸ் த டூம். எஸ், கொடைக்கானல்லேருந்து நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டு கொடைக்கானலில் ஒரு ப்ராப்பர் எண்டு கொடுக்க முடியல. குட் நைட் சொல்லி அவங்களுக்கு. ஸோ மேபி அந்த வீடியோலாம் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி இந்த vlog வரதுக்கு முன்னாடி அது கண்டிப்பாக வந்திருக்கும். ஒரு நாளுக்கு அப்புறம் ஒரு 2 days 3 days ஆல்மோஸ்ட் 3 days கிட்ட வந்து ஒரு குட்டி பிரேக் மாதிரி நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி பிளான் பண்ணி தான் போனோம். நடுவில் நான் கூட கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆனேன். என்ன விஷயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போயிட்டு ஒர்க் ரிலேட்டடாக எதுவும் ரொம்ப நான் வந்து யோசிச்சுக்கிட்டோ பேசிக்கிட்டோ இன்கேஸ் டு த கோர் அர்ஜென்ட்டுன்ற வயசு வந்து எதனா இருக்கிற வரைக்கும் நம்ம ஒர்க் ரிலேட்டடாக எதுவும் பேசக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு பிளான் பண்ணி கரெக்டாக ரீவ்ஸ் பிளான் பண்ணியிருந்தா நான் நடுவில் கொஞ்சம் சொதப்பிட்டு அதுக்கப்புறம் திரும்பி அதை விட்டு வெளில வந்தது. நான் நடுவில் உள்ளே போகிற மாதிரி போயிட்டு அப்புறம் இல்லை வேணான்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டேன். ஸோ 3 days பெருசாக ஒர்க் ரிலேட்டடாக எதுவும் யோசிக்காமல் வைக்காமல் நாங்கள் என்ஜாய் பண்ணது, எங்களுக்கு என்ன பண்ணணுன்றது மாதிரி ஒரு மாதிரி ஃபன்னாக ஜாலியாக ஒரு 3 days சூப்பராக போச்சு. அண்ட் இன்கேஸ் நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி கொடைக்கானல் ட்ரிப் போகிறீங்க அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க. முக்கியமாக இது வந்து பெய்ட் ப்ரொமோஷன் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ரியலாகவே எனக்கு மனசாரப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஒரு டிப்பிக்கல் கொடைக்கானல் ட்ரிப் இல்லாமல் ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன்னாக அட்வென்ச்சராக, ரொம்ப அட்வென்ச்சர் இல்லாமல் ஓரளவு அட்வென்ச்சராக ட்ரெக்கிங்கு அது மாதிரி கொஞ்சம் அது அப்பாற்பட்ட ஒரு கொடைக்கானல் பார்க்கணுன்னா ப்ளீஸ் டூ செக் அவுட் ஜாக்ரோன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி. அவங்ககிட்ட நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. நாங்கள் ஜாக்ரோவில் டுமாரோ லேண்டுன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி போனோம். அது சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு இன்கேஸ் கொடைக்கானல் ட்ரிப்பு ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட எல்லாரோட யாரோட போனீங்கனாலும் நீங்கள் அவங்கள செக் அவுட் பண்ணுங்கள். அவங்க பேக்கேஜஸ் எல்லாமே நல்லா இருக்குது. அண்ட் அவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அவங்க ஆஃபர் பண்ண நிறையா சர்வீசஸ் வந்து செம்மையாக இருந்துச்சு. ஸோ இன்கேஸ் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா நீங்கள் அவங்கள செக் அவுட் பண்ணி பாருங்கள். நிஜமாலுமே ஜென்யூனாக நல்லா இருக்குது. ரெகுலராக பார்க்குற கொடைக்கானல் இல்லாமல் ஓரளவு டிஃப்ரெண்ட்டான ஒரு கொடைக்கானல் பார்த்தோம். மெயினாக அதில் வந்து அந்த சன்ரைஸ் பார்த்தது எனக்குலாம் செம்மையாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச என்னோட கரெக்டான ப்ராப்பரான ஒரு சன்ரைஸ்ன்னு நினைக்கிறேன். அது இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒரு சன்ரைஸ் லைக்னா அந்த மாதிரி இந்த சென்ஸ் ஒரு ப்ராப்பரான சன்ரைஸ் பார்த்ததில்ல. கொஞ்சம் வெளில வந்திருக்கோம், இல்லை ஃபுல்லாக வந்துட்டுருக்கோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அப்படியே சன்ரைஸ் அப்படியே பொறுமையாக மேலே வர மாதிரி பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. எப்படி வந்து சண்டே வீக்கெண்ட்லாம் முடிச்சுட்டு மண்டே ஆஃபீஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஸோ வீக்கெண்ட்லாம் முடிஞ்சிச்சு, எனக்கு வேலை ஆரம்பிக்கணும்னு. ஸோ இப்போ ஒரு சின்ன ஷூட் இருக்குது எனக்கு. ஸோ அதான் வந்து குளிச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு பிளான் பண்ணிட்டு ஷூட் பண்ணிடலாம். முடிச்சுட்டு அப்புறமா ஈவினிங் ஆஃபீஸ் போகலான்னு பிளான் இருக்குது. தீப்மே வந்து காலையில் இருந்துச்சு. அவளோட நேற்று நைட்டே ட்ரெயினில் ரிட்டர்ன் வரும்போதே அவளோட ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. ஏன்னா 2-3 நாள் பெண்டிங் ஒர்க்ஸ் இருந்தது எல்லாமே. ஸோ இப்போவும் அதான் பார்த்துட்டுக்கா. நானும் போய் குளிச்சுட்டு கிளம்பிட்டு வந்துடுறேன். மெயினாக இந்த ஹேர் கட் முதல்ல கட் பண்ணணும். எனக்குமே அந்த ஒரு ஃபோட்டோ ஷூட் நானும் ரொம்ப நாளும் அவங்ககிட்ட சொல்லிருக்கேன். அது நானும் முடிக்காமல் இருக்கேன். அது முடிச்சுட்டு அந்த ஹேர் கட்டை ஃபஸ்ட் கட் பண்ணி முடிச்சிருவேன். அது ஒரு மாதிரி எனக்கே ஒரு மாதிரி இந்த லாங் ஹேர் ஒரு மாதிரி இருக்குது. கிளிப்பு போடுறது எனக்கும் பெருசாக பிடிக்கல. ஒரு மாதிரி வேவி ஆகிடுது. அது மாதிரி கடுப்பாக தான் இருக்குது. ஓரளவு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான்ப்பா. பிக் ரெஸ்பெக்ட் டு ஆல் த கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ். இந்த மாதிரி லாங் ஹேர் வச்சுருக்க எல்லாருக்குமே வந்து ரெஸ்பெக்ட், மெயினாக கேர்ள்ஸ்க்கு. அவ்வளோதான், குளிச்சு கிளம்பி வந்தாச்சு. வந்துட்டு நான் லிட்டலாக உட்காந்து இந்த ஷர்ட்டு இன்னும் 2-3 தான் பெருசாக அயன் பண்ணி வச்சுருக்கோம். ப்ளஸ் ஆல்ரெடி ட்ரை வாஷ்லாம் போயிட்டு வந்த ஷர்ட்ஸ்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு இப்போ ஒரு ஷூட் பண்ணதா இருந்தேன். பட் இப்போ பண்ணல. பிகாஸ் வந்து கொஞ்சம் டைம் அதிகமாக இருக்கும் அந்த ஷூட். ஃபஸ்ட் டைம் நான் ஒரு விதமான புது ஷூட் ட்ரை பண்ணலான்னு யோசிச்சிருக்கேன். நான் அந்த மாதிரி கண்டென்ட் இது வரைக்கும் பண்ணதில்லை. ஸோ அதை ட்ரை பண்ணலான்னு யோசிச்சிருக்கிறதுனால இந்த டைம் எடுத்து பண்ணுவோன்னு சொல்லிட்டு நாளைக்கு காலையில் ஏர்லி மார்னிங்காக எடுத்து பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதனால் அதை டைம் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் போயிட்டு ஷூவை துடைக்கணும். ஏன்னா அந்த கொடைக்கானல் போயிட்டு வந்து ஷூஸ் சமாளுக்காக இருக்குது. அதனால் ஷூவை துடைச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். நான் வீட்டில் வந்து தண்ணி குடிச்சு குடிக்கும் போது தான் எனக்கு லிட்டரலாக தெரியுது நான் கொடைக்கானலில் சுத்தமாக தண்ணி குடிக்கிறேன். ஏன்னா அது ஆல்ரெடி வந்து ஃபுல் வீட்டுன்னு இருந்துச்சு. தண்ணி எல்லாம் சில்லு இருந்துச்சா. ஹாட் வாட்டர் இருந்துச்சு, ப்ரொவைட் பண்ணாங்க. பட் வந்து நம்ம கேட்கும்போது கொடுத்தாங்க. மற்றபடி நார்மல் வாட்டர்ஸ் தான் இருந்துச்சா. நான் யோசிக்கிறேன் லிட்டரலாக அங்கே தண்ணியே குடிக்கலண்ணா. 3 நாள் தண்ணி குடிக்காமல் இருந்திருக்கேன். சாப்பிடும்போது மட்டும் அந்த லைட்டாக தண்ணி குடிக்கலாம், அது மட்டும் தான் குடிச்சிருக்கேன். மற்றபடி நான் வாட்டரே குடிக்கல.